அச்சத்தில் உரைய வைக்கும் மறுமையினால் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல அந்த அச்சத்தை, அந்த திடுக்கத்தை, அந்த பயத்தை, அந்த அல்லாவே அந்த பீதிங்கிறான், அல்லாவே அந்த திடுக்கம்ங்கிறான். அந்த மறுமையினால் நிகழ்வுகிற நிகழ்வுகளை பற்றி திருக்குறான்ல பேசப்படுகிற அத்தியாயங்களை எல்லாம் புரட்டுங்கள். அப்படியே திகில், வார்த்தைக்கு வார்த்தை. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி பேர் அதிர்ச்சியாக குலுக்கப்படுகிற பொழுது. இது நியூஸ் ஆகும், நம்முடைய மெசேஜ் உள்ளத்துல போய் உட்காரலாம். பூமியே பெரும் அதிர்ச்சியா அப்படி குலுங்குச்சுன்னா மொத்த பூமி. இப்ப நம்ம கேட்கிற செய்திகள் எல்லாமே பூமியில ஏதோ ஒரு ஓரத்துல, ஏதோ ஒரு பகுதியில, ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு நாட்டுல ஒரு சின்ன சின்ன உலுக்கங்கள், சின்ன சின்ன பூகம்பங்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகம் முடிகிற அந்த தருணம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமியே பேர் அதிர்ச்சியாக உலுக்கப்படும். வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு போய் தள்ளும். உள்ளுக்குள்ள வச்சிருக்கதால அப்படி வெளியே கொட்டும். வ காலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆனது இந்த பூமிக்கு என்று மனிதன் புலம்புகிற அளவிற்கு அந்த பூமியினுடைய அதிர்ச்சி பேரதிர்ச்சியாக இருக்கும். இப்படி அதனுடைய அதிர்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் வர்ணிக்க வர்ணிக்க இலகிய உள்ளத்தோடு, திறந்த மனதோடு, இறைவன் உண்மையை பேசுகிற அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்கிற பார்வையோடு இதை யார் கேட்கிறார்களோ அவர்கள் அச்சத்திலே உறைவார்கள். அது அவர்களுடைய வாழ்வை மாற்றும். மௌத்தா போனதோட அப்படியே முடிஞ்சு போச்சு நினைக்காத வாழ்க்கை. எல்லாரும் மௌத்தா போன பிறகு ஒரு நாள் ஒன்றை தூக்கி நிப்பாட்டி கேள்வி கேட்பேன், அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்ல 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 கண்களில் கண்ணீர் வரும், உள்ளம் குலுக்கப்படும். கடந்த காலத்தில் வாழ்ந்த இறை தூதர்களை மறுத்த காஃபிர்கள் ஏன் மறுத்தார்கள் தெரியுமா? மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இல்லை. அதை நம்புவவங்களாம் முஸ்லிம்களானாங்க, நம்பாதவங்களா காஃபிர்களானாங்க. இன்னைக்கு நாம நம்புறோமா நம்பலையான்னு நமக்கே தெரியாது. வாய் சொல்லுது நம்புறோம்னு, வாழ்க்கை சொல்லுது நம்பலன்னு. வாய் சொன்னா நான் நம்புறேன்னா நீ நம்புற எப்படி இருக்கணும், அப்படி இல்லையப்பா. அப்ப இலகிய உள்ளத்தோடு இந்த செய்திகளை கேட்க ஆரம்பித்தால் அது நம்முடைய வாழ்வை மாற்றுகிற பேர் ஆற்றல் அதற்குள்ளே இருக்கிறது.